இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது புரிகிறது இருந்தாலும் இல்லாவளை இதயம் தேடுதே யாரது யாரது என்ன நீ 2 நாளா ஜாக்கிங்கும் வரல, போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. என்னாச்சு உனக்கு? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கிறேன். அப்புறம் போன் வந்து சின்ன ப்ராப்ளம், அதனால சர்வீஸ்க்கு கொடுத்துருக்கேன். நான் 2 டேஸா வந்து நீ இல்லாம நான் வீட்டுக்கு திரும்பி போயிருக்கேன் தெரியுமா? அட்லீஸ்ட் உங்க அண்ணன் போன்ல இருந்தாவது கால் பண்ணி நான் வரலன்னு சொல்லிருக்கலாம். நான் வரட்டி நீ ஜாக்கிங் பண்ணிட்டு போக வேண்டியதானே? நான் வந்தா உன்னால ஜாக்கிங் பண்ண முடியுமா? அதெல்லாம் இல்லாம இருக்கா, நம்ம எப்ப ஜாக்கிங் வந்தாலும் ஒன்னாதான் வருவோம், பேசிக்கிட்டே ஜாக்கிங் போவோம். அதான் தனியா வர்றதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்லப்பா. இந்த பாடாரு எப்பவுமே நான் உன் கூடயே வர முடியுமா? நமக்கு ட்ரைனிங் முடிஞ்சு போஸ்டிங் போட முடியல, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஸ்டேஷன்லயே போஸ்டிங் தர போறாங்க இல்லையப்பா? தனித்தனி ஸ்டேஷன்ல போடுவாங்க, யார் எங்க போறோமோன்னு தெரியல. அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவா இருந்து வேலை செய்ய முடியும்? அது வந்து அருண் அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிற. சரி அது அப்ப பாத்துக்கணும், வா. என்னது, உன்னை விட்டுட்டு நான் வேற ஸ்டேஷன்ல போஸ்டிங் போகணுமா? நெவர். இந்த அமிர்தா எங்கேயோ அங்கதான் அருண் உன் கூடயே தான் இருப்பேன்னு சொல்லும். என்ன சடனா நின்னுட்டா? ஒருவேளை நம்ம 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 சொன்னதை அவளுக்கு கேட்டிருக்குமோ? என்ன அமிர்தா நின்னுட்ட? வாட் ஹேப்பன்? ஒண்ணும் இல்ல அருண், எனக்கு ஒரு சின்ன டவுட், எனக்கு அதை கிளியர் பண்றியா? ஓகே, டெல் மீ. இப்போ இந்த இடத்துல ஒரு 2 பொண்ணுங்க வராங்க. அவங்க யாருன்னே உனக்கு தெரியாது, உனக்குன்னா நீ பார்த்ததில்ல. இருந்தாலும் 2 பேருமே அவங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா ஆனா என்னது, லவ் சொல்றாங்களா? என்ன சொல்றா அமிர்தா? நீ என்ன பதறுதா? அது எப்படி நாக்கு முடிஞ்ச அவங்ககிட்ட வந்து லவ் சொல்லிடுவாங்களா? சும்மா ஒரு பண்ணுக்காக கேக்குறேன். அதானே பார்த்தேன், நீ இருக்கும்போது என்கிட்ட வந்து யாராச்சும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிருவாங்களா? அருண், அது ஒரு டவுட்டுக்கு தான் கேக்குறேன்னு சொன்னேன்ல. சரி சரி சொல்லு. அதான் ரெண்டு பொண்ணுங்க உங்க லவ் ப்ரப்போஸ் பண்ண வராங்களா? அதுல ரைட் சைடு இருக்கிற பொண்ணு ரொம்ப ரொம்ப பணக்கார பொண்ணு, ஆனா லெஃப்ட் சைடுல இருக்கிற பொண்ணு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு. 2 பேருமே உன்னை பிடிச்சி உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றாங்க. நீ யார் லவ் அக்செப்ட் பண்ணுவா? இதுல நான் உண்மையை சொல்லணுமா இல்ல பொய் சொல்லணும்னு நினைக்கிறியா? இல்ல அருண், நீ வேட்டத்தனமா பொய்யன்னு சொல்லக்கூடாது. உன் மனசாட்சிக்கு என்ன தோணுதோ, நீ என்ன முடிவெடுப்பியோ அதை கரெக்டா சொல்லணும். அப்பந்தான் என் டவுட் கிளியர் ஆகும். இதுல என்ன டவுட் இருக்கா அமிர்தா? கண்டிப்பா நான் பணக்கார பொண்ணை தான் சூஸ் பண்ணுவேன். ஆனா அந்த கஷ்டப்பட்ட பொண்ணு இந்த பணக்கார பொண்ணோட உன் மேல ரொம்ப காதலும் அன்பும் வச்சிருக்கு. இந்த பொண்ணோட காதல் உனக்கு வேணாமா? என்ன அமிர்தா, அவனுக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு? அந்த கஷ்டப்பட்ட பொண்ணோட காதலுக்காக அவ கூட சேர்ந்து காலுக்குள்ள கஞ்சா குடிக்க முடியும்? என்னடா இவ்வளவு ஓப்பனா சொல்ற? வேற நீ தானே மனசுல பட்டதை அப்படியே மறைக்காம சொல்ல சொன்ன. அப்பனா உண்மையா நேசிக்கிற காதலோட உனக்கு பணம் தான் முக்கியமா? நல்ல மனசும் காதலும் மட்டும் இருந்தா எப்படி வாழ்க்கை ஓடும்? பணமும் வேணும்ல அமிர்தா. நீ சொல்றத பார்த்தா வாழ்க்கைக்கு பணம் அவ்வளவு முக்கியமா? ஆமா, கையில காசு இல்லாம வாழ்ற வாழ்க்கை எவ்வளவு வலிக்குன்னு நான் அனுபவிச்சிருக்கேன் அமிர்தா. அதனால என் வாழ்க்கை மறுபடியும் அந்த கஷ்டத்தை வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இதே நம்ம ஒரு பணக்கார பொண்ணை சாய்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, நம்ம லைஃப்ல செட்டில். ஆனா திரும்பியும் ஒரு கஷ்டப்பட்ட பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணணும்னா வேலைக்கு போகணும், திரும்பி கஷ்டப்படணும், காலம் ஃபுல்லா கஷ்டப்படணும். நான் திரும்பவும் கஷ்டப்பட விரும்பவே இல்லை அமிர்தா. சூஸ் பண்றதுதான் சூஸ் பண்ணுவோம், பணக்கார பொண்ணை சூஸ் பண்ணிடலான்னு தான் இருக்கேன். அப்படியா? நீ மட்டும்தான் பணக்கார பொண்ணை சூஸ் பண்ணுவியா, இல்ல எல்லா பசங்களுமே உன்ன மாதிரி பணக்கார பொண்ணை தான் சூஸ் பண்ணுவாங்களா? ஐ டோன்ட் நோ, எல்லாரும் என்ன மாதிரி புத்திசாலியா இருப்பாங்களா சொல்லு? ஒரு சில பசங்க அன்புக்கு அடிமையா, காதல் அன்புக்கு நம்பிக்கையா இருப்பாங்க. அந்த பசங்களுக்கெல்லாம் பணம் அவ்வளவா பெருசா தெரியாது. அவங்கதான் வாழ தெரியாதவங்க அமிர்தா. ஆனா விலைக்கு தெரிஞ்சவங்க என்னமா தான் பணக்கார பொண்ணை சூஸ் பண்ணுவாங்க. ஸ்வாதி, உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. ஆமா ஸ்வாதி, காலையில இருந்து மூஞ்சி கழுவுனியா என்ன? நீ கழுவி இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ காலையில இருந்து மூஞ்ச கழுவுலன்னு.
கிடையாது. நான் காலையிலே மூஞ்சி கழுவி பிரஸ் எல்லாம் பண்ணிட்டேன். ஏய் ஸ்வாதி, நீ போய் தானே சொல்ற. ஆல்வின் உன்னை அடிஞ்ச தடம் அப்படியும் கண்ணத்துல இருக்கு. அது மூஞ்ச கழுவுனா அழிஞ்சிரும் சொல்லித்தானே நீ கழுவாம இருக்க. எருமை எருமை எல்லாம் ஒன்னாலதான் என்ன அவன் அவ்வளவு ஆழத்துல அடிச்சு விட்டான். உனக்கு சமாளிக்கிறதுக்கு வேற ரீசனே கிடைக்கலையா? போய் அவனையே கட்டி பிடிப்ப. அவனே சில நேரம் லூசா மாறிடுவான். நீ அவனை கட்டி பிடிச்சு தேவையில்லாம அடி வாங்கி கிடந்திருக்க. ஆமா, உனக்கு கட்டி பிடிக்கிறதுக்கு வேற இடமே இல்லையா? அவன் வீட்டுல போய் அவன் தங்கச்சி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிய. உன்னை மட்டும் அவன் பாத்துருந்தான்னு வச்சுக்கோ, குடல உருவி மாலை போட்டிருப்பான். ஆனா நீ பாவனி உன்னை காப்பாத்தி விட்டுருக்க. மரியாதை. ஏய் சுருட்ட, அவன் பார்த்தா பார்த்து இருக்கட்டுமே. பார்த்து இருந்தா ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கும். நீதான் வெளியே கடந்து அதை தடுத்து விட்டுட்ட. ஆமா, நல்ல காரியம் நடந்திருக்கும். இந்நேரத்துல நம்ம வீட்டுல காரியம் நடந்து உன்னை குழிக்குள்ள வச்சிருப்பாவ. அவன் பாத்துருந்தா. ஏய் சுருட்ட, மண்டை நிறைய முடி. அதான் உன் மூளைய ஃபுல்லா உன் முடியே தின்னுடுச்சு போல. உன் சுத்தமா மூளை இல்ல. அவன் எங்களை சப்போஸ் பார்த்தாலும் பார்த்துட்டு போட்டுமே. சரி, அவன் கோவப்பட்டு 4 அடி அடிப்பானா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல என்னையும் அவன் தங்கச்சியும் சேர்த்து வச்சு எங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கோம். நீ அதை தடுத்துட்ட. உன்ன நாயே, நீ அவன்கிட்ட மாட்டி உன் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டுற கூடாது. நான் அவன்கிட்ட கெட்ட பேர் எடுத்து வச்ச. நான் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டேனா? கெடுத்துட்டு நீ வாய் கூசாம சொல்ற. நீ இதுன்னு சொல்லுவா, என்ன சொல்லுவா? நீ என்கிட்ட நீ செத்தல. சுருட்ட அடிக்காத, வலிக்குது. திரும்பி நான் அடிச்சுன்னு வச்சுக்கோ, நீ செத்த சொல்லிட்டேன். இன்னைக்கு செத்தால. எனக்கு ஆல்வின் எவ்வளவு பிடிக்கும். அவன்கிட்ட உன்னால நான் கெட்ட பேர் எடுத்து வச்சிருக்கேன். இனி அவன் என் மூஞ்ச எப்படி பாப்பான்? நான் அவனை எப்படி பாப்பேன்? மண்டுக்கட்டி அடிக்காத, வலிக்குது. அம்மா பாருமா, உன் பொண்ணு சுருட்ட முடிய நான் அடிச்சுட்டே இருக்கா, வலிக்குதுமா. ஐயா, சின்ன பிள்ளையில சமைச்சலாம் போல இருக்கு. இந்த 2 எரும மாடுகள் ரெண்டும் வீட்டுல இருந்தாலே சண்டை தான். ஒரு வேலை செய்ய விடுதுகளா? ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா வா நீ. சின்ன பிள்ளைகளுக்கு மேல. அம்மா பாமா, அந்த சுருட்டையில போட்டு அடின்னு அடிக்காமா. அந்தேன்னு வச்சுக்கோ, 2 பேத்துக்கும் விளக்குமாறு பிஞ்சு போயிடும். சதீஷ், நீ வேலைக்கு போகலையா? ஆமா, நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இப்ப வேலைக்கு போறதுதான் முக்கியமாங்க. கஷ்டப்பட்டு படிக்க வச்சா நீ அந்த மெக்கானிக் செட்ல போய் பைக்கை கழுவிட்டு கடை. இதுக்குதான் உன்னை கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன். கை நிறைய சம்பாதிச்சு தருவான். இந்த பொட்ட கழுதிய கரை சத்துலான்னு பார்த்தா இவன் அந்த வண்டியே தொடச்சிட்டு அலையிறான். இவள லேஸ் பட்ட கிடையாது. எப்ப பார்த்தாலும் அவன்கிட்டயே வம்பிழுத்துட்டு கிடக்கா. சீக்கிரத்துல ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து இவளை கல்யாணம் முடிச்சு அனுப்பணும். அப்பதான் இந்த வீடு அமைதியா இருக்கும். என்ன அடிச்சானே ஒரு வார்த்தை, ஏன் என் தங்கச்சி அடிச்சியான்னு கேட்டியா? நீ பாட்டு பைக்க தூக்கிட்டு ஓடி வந்துட்டா. ஏய், நீயும் லேசுப்பட்ட எல்லாம் கிடையாது. நல்ல தில்லாலங்கடி வேலை பார்த்து வச்சிருக்க. போய் அவனை போய் கட்டி பிடிச்சி வச்சிருக்க. அடுத்த அவன் என்கிட்ட தான் கேட்பா, நீ எங்க மயிர் புடுக்க போனன்னு என்கிட்ட கேள்வி கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? பெரிய கொம்பேந்தனியே, நான் உன் தங்கச்சி கிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிறதுன்னு சொல்ல வேண்டியதானே? சுருட்ட, ஓன்லவா அவன் கிட்ட இருந்து புட்டுக்கிட்டோன்னு எனக்கும் கெட்ட பேர் வாங்கி கொடுக்கலான்னு பாக்குற அப்படித்தானே? அதெல்லாம் நடக்காதுடி, தள்ளிப்போ. நானும் பாத்துட்டே தான் இருக்கேன். சும்மா மூஞ்சிக்கிட்டே வந்து இடிச்சிட்டு இருக்கா. கொண்டு விடுவேன், பாத்துக்கோ. என்னையே கீழே தள்ளிட்டல. நீ எப்படி அந்த குதிரை கொண்ட கூட கறி கூட சேர்றான்னு நானும் பாக்குறேன். ஆமா, இப்ப பெரிய சாவித்திரி விய சபத விட்டோன்னு அப்படியே பழிச்சிரும். போடி. எனக்கு ஆல்வின் எவ்வளவு பிடிக்கும். ஒன்னால இப்ப ஆல்வின் என்ன வெறுத்திருப்பான், என்ன அசிங்கமா நினைச்சிருப்பான். உனக்காக நான் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. நான் பாட்டு போயிருக்கணும் அந்த இடத்த விட்டு. நீ அவன்கிட்ட மாட்டி அசிங்கப்பட்டிருக்கணும். அப்பதான் உனக்கு தெரியும். சரி சாரிடா சுருட்ட. அண்ணன் இது கோவத்துல நினைச்சிட்டேன். எழுந்துரு. நீ என்கிட்ட பேசாத. நான் இனி உன்கிட்ட பேசவே மாட்டேன். சரிடா சுவாதி, என் ஃப்ரெண்ட பத்தி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் உன்னை அவன் தப்பாவே நினைச்சிருக்க மாட்டான். நீ சடனா போய் அவனை ஹக் பண்ணணும்னா அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அதனாலதான் தெரியாம அடிச்சிருப்பானே தவிர்த்து அவன் மேல கோவமாலாம் இருக்க மாட்டான். நீ வேணா பாரேன். இல்ல நான் அவன் வீட்டுல இருந்து கிளம்பல. அவன் மூஞ்சோட பாக்கல தெரியுமா? அவன் முன்ன தப்பா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இல்லடா சுவாதி, அவன் உன்னை தப்பா நினைக்கிறான் கிடையாது. அப்படி இருந்தா உன்னை அடிச்சுட்டு அவங்க வீட்டுல யாருக்கிட்டே அவன் சொல்லிருக்கலாமே. அவன் சொல்லவே இல்லை. அவன் அடிச்சான்ற விஷயம் நீ சொல்லிதான் எனக்கே தெரியுது. அவன் உன்னை அடிச்சுட்ட கண்டிப்பா தப்புன்னு உணரும் போது அவனாவே உன்னை பார்க்க வருவான் பாரேன். ஆல்வின் என்ன பார்க்க வரவும் மாட்டான், என்கிட்ட பேசவும் மாட்டான். போ ஆல்வின் என்ன தப்பாதான் நினைப்பான். பாவம் என் தங்கச்சி, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்சவங்கிட்டே அவ கிட்ட பேர் வாங்கி வச்சிருக்கா.
எல்லாம் எனக்காக தான் பண்ணியிருக்கா. எப்படியாச்சும் ஆல்வின் கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். சிறகுகள் வந்தது எங்கோ செல்ல இரவுகள் தீர்ந்தது கண்ணில் மெல்ல நினைவுகள் எங்குது உன்னை காணவே கனவுகள் பொங்குது எதிலே அல்ல வலிகளும் சேர்ந்தது உள்ளே கெல்ல சுகங்களும் கூடுது உன்னை தேடியே உன்னை தாண்டி செல்ல கொஞ்ச காலம் கொஞ்ச தூரம் கொஞ்ச நேரம் கூட என்னாலாகுமோ உன்னை தேடித்தானே இந்த ஏக்கம் இந்த பாதை இந்த பயணம் இந்த வாழ்க்கையானதோ தம்பி கொஞ்சம் நில்லுங்கப்பா. சொல்லுங்க ஐயா. தம்பி நான் உங்களை ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க கோயிலுக்கு வரீங்க, கோயிலை சுத்தி பாக்குறீங்க, ஆனா அம்மன் சம்மதிக்கு மட்டும் வந்து சாமி கும்பிட மாட்டீங்களே தம்பி, ஏன்? உள்ள வரக்கூடாதுன்னா இல்லையா, ஒரு முக்கியமானவங்கள தேடி வருவேன். அவங்கள பார்க்க முடியாதா, அதான் அப்படியே கிளம்பிடுவேன். ஓ அப்படியா? தினமும் நீங்க அவங்கள தேடி வரேன்னு சொல்றீங்க, நீங்க அவங்கள ஒரு நாள் கூடவா பார்த்தது இல்ல? எனக்கு ரொம்ப வேண்டியவங்க சாமி. ஒரு 2 days பார்த்தேன், ஆனா அவங்க கிட்ட பேச முடியல. சரி, அவங்க இந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவாங்களோன்னு நினைச்சுதான் நான் தினமும் வந்து பாக்குறேன். அதுக்கப்புறம் அவங்கள நான் பார்க்க முடியல சாமி. தம்பி நீங்க தினமும் கோயிலுக்கு வந்து அவங்கள தேடுறேன், ஆனாலும் என்னால அவங்கள பார்க்க முடியலன்னு சொல்றீங்க. அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க வேணும்னா அவங்க போட்டோ எதுவும் இருந்தா என்கிட்ட காமிங்க. அவங்கள நான் பார்த்தேன்னா அவங்க கிட்ட நான் வேணா சொல்றேன். ஐயா அவங்க போட்டோ எதுவும் என்கிட்ட இல்ல. கொஞ்சம் தெரிஞ்சவங்க தான். பரவாயில்லையா, நான் பாத்துக்கிறேன். தம்பி நீங்க இப்படி டெய்லி வர்றேன்னு சொல்றத பார்த்தா கண்டிப்பா உங்க மனசுக்கு பிடிச்சவங்களா தான் இருப்பாங்க. நீங்க ஏன் அவங்கள வெளியே தேடுறீங்க? ஒருவேளை உங்க மனசுக்கு பிடிச்சவங்க கோயிலுக்குள்ள இருந்தா? சரி ஐயா, அடுத்த தடவை வரும்போது கண்டிப்பா உள்ள வந்து அவங்க இருக்காங்களான்னு பாக்குறேன். தம்பி திரும்ப திரும்ப நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கோயிலுக்குள்ள போய் அந்த அம்மன் கிட்ட நீங்க வேடுறீங்கன்னா கண்டிப்பா நீங்க தேடுறவங்கள இன்னைக்கே கூட பார்க்க வாய்ப்பு உண்டு தம்பி. நீங்க சொல்றத கேட்கும்போதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. ஆனா இன்னைக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு ஆபீஸ்க்கு. கண்டிப்பா அந்த சாமி கிட்ட வந்து நான் தேடுறவங்கள என் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்கன்னு கண்டிப்பா கேக்குறேன் ஐயா. சரிப்பா, நீங்க தேடுறவங்கள நீங்க சீக்கிரமா பாக்கணும்னு நானும் அந்த அம்மன் கிட்ட கும்பிட்டுக்கிறேன்பா. பண்ணுவாங்க. என்னம்மா டவுட் கேட்ட, நான் ஆன்சர் சொன்னா எதுவுமே சொல்லாம போறேன். இப்போ உன் டவுட் கிளியர் ஆயிட்டா? உன்னால எனக்கு டவுட் நல்லாவே கிளியர் ஆயிட்டுடா. ஐயோ அமத்தா என்ன தப்பா நினைச்சுப்பாளோ? ஐயோ அவ கேட்டோன்னா எதுவுமே யோசிக்காம மனசுல உள்ள ஆசையெல்லாம் அப்படியே அவகிட்ட ஓப்பனா சொல்லிட்டோமே. அமிர்தா நீ கேட்டத நான் ஒரு ஃபன்னுக்காக தான் சொன்னேன். ஆனா நீ எதுவும் என் கேரக்டர் தப்பா நினைச்சிடாத அமிர்தா. நான் சும்மா தான் சொன்னேன் அப்படி. ஓகே நான் ஒண்ணுமே நினைக்கல, நீ வா. அருண் என் கூட ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து ஒன்னாவே டிராவல் பண்ணவன். ஆனா அவன் கேரக்டர் பணம். ஆனா அந்த மெக்கானிக் அவன் பணம் ஆசையே கிடையாது. அவன் அன்புக்கு மட்டும்தான் அடிமையா இருக்கிறான். இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எவ்வளவு டிஃபரெண்ட். யார் இந்த முயல் குட்டி, உன் பேர் என்ன முயல் குட்டி, யார் இந்த முயல் குட்டி, உன் பேர் என்ன முயல் குட்டி, வெள்ளை வெள்ளையாய் வித்தியாசமாய் வீதி கடக்கும் துண்டு மிகமாய், யார் இந்த முயல் குட்டி. ஹாய் அம்மு. என்னது அம்மு அம்முனி கூப்பிடுறதே? நானே தான். அச்சத்தாலே ஆசீர்வதித்தாய், பார்த்த பார்வையில் பச்சை குத்தினாய், பயந்து விழினாய், பைத்தியம் செய்தாய். உந்தன் பின்னால் நான் வருவேனோ, எந்தன் பின்னால் நீ வருவாயோ, சாலை கடக்க முடியும் முன்னால் உன்னை கடக்க முடியாதென்னால். நீ
என்ன உங்க அப்பா வீட்டு ரோடா? நீ மட்டும்தான் ஜாக்கிங் வரணுமோ? நாங்கெல்லாம் வரக்கூடாதா? ஐயோ அப்படிலாம் இல்ல. நீ மெக்கானிக், நீலாம் எப்படி ஜாக்கிங் வர்றன்னு தான் கேட்டேன். ஹலோ, நான் மெக்கானிக் தான், ஒத்துக்கிறேன். ஆனா என் பாடியை பாத்தீங்களா, இல்ல ஸ்ட்ராங்கா ஃபிட்டா வச்சிருக்கேன். மெயின்டைன் பண்ண வேண்டாமா? பண்ணலாம். ஆமா, தினம் நீங்க வருவீங்களா ஜாக்கிங்? ஆனா நான் உங்களை ஒரு நாளும் பார்த்ததே இல்ல. இவ்வளவு லேட்டா ஜாக்கிங் வந்தா என்ன எப்படி பார்க்க முடியும்? நான் டெய்லி 6:30 வந்துட்டு 7:30 கிளம்பணும். என்ன குளிச்சுட்டு கடையை திறக்கணும்ல 8 மணிக்குள்ள. ஆனா இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியா? அப்பனா ஒரு 6:30 வந்தா உங்களை ரெகுலரா பார்க்கலாமோ? என்ன எங்க நீங்க பார்க்கணும்? இல்ல நீ எனக்கு தெரிஞ்சவன். சரி, தனியா போறதுக்கு உன் கூட அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியா ஜாக்கிங் போனா நல்லா இருக்குமே, அதான் சொல்ல வந்தேன். ஓகே ஷேர், நம்ம டெய்லி ஒன்னாவே ஜாக்கிங் போலாமே. நாளைக்கு 6:30 வந்துடணும் ஷார்ப்பா. நான் வந்துடுறேன். அப்படின்னா நான் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் அங்க ஷார்ப்பா வந்துருவேன். நீங்க வந்துருவீங்களா? ஹலோ, 5 மணிக்கே வந்து நீங்க இங்க என்னங்க பண்ண போறீங்க? இங்க நல்லா இருட்டா இருக்கும். அதனால சூரியன்லாம் உதிச்சு 6 மணிக்கு மேல பொறுமையாவே வாங்க. ஏன்னா உங்க சேஃப்டி முக்கியம்ல. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க என் சேஃப்டி பத்திலாம் யோசிக்கிறீங்க? நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அம்மு. அது என்ன அம்மு? என் பேரு அமிர்தா இல்ல? அமிர்தான்னு எதுக்கு எடுத்துட்டு பேரை கூப்பிட்டு இருக்கணும்? அதான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட் நேமா அம்முன்னு கூப்பிடணும்னு தோணுச்சு. ஏன் நான் உனக்கு இப்படி கூப்பிடுறது பிடிக்கலையா? ஐயோ பிடிக்கலையாவா? நீங்க என்ன அம்முன்னு செல்லமா கூப்பிடுறது எவ்வளவு அழகா இருக்குன்னு தெரியுமா? உங்க வாயில இருந்து என்ன ஆண் கூப்பிட்டா விட எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு எப்படி கூப்பிடுன்னு தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. சரி ஓகே அம்மு, நான் கிளம்புறேன். பாய். உண்மை வீட்டுக்கு கிளம்புறீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமே. அமிர்தா, மணி ஆயிடுச்சு அமிர்தா. எவ்வளவு நேரம் தான் அப்படியே கையை பிடிச்சி நிக்கிறது? நீ ஆனா ஆயிட்டு போட்டோம். உன் கையை விடுறதுக்கு எனக்கு மனசே இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா இப்படியே பிடிச்சிக்கிட்டு நிக்க சொன்னாட நான் நிப்பேன். இவளுக்கு இன்னைக்கு என்னாச்சு? எதுக்கு நம்ம கையை பிடிச்சி இப்படி பார்த்துட்டு இருக்கா? ஆனா இந்த ஃபீலும் நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் அமிர்தா, நீ இப்படி கைய புடிச்சிருக்கிறது நல்லதா இருக்கு. ஆனா நம்ம நடு ரோட்ல நின்னுட்டு இருக்கோம் அமிர்தா. எல்லாரும் நம்மளே பாத்துட்டு போறாங்க. அதனால கொஞ்சம் ஓரமா சைட்ல போய் நிப்போமா? பார்த்தா பார்க்கட்டும், எனக்கு பிடிச்சிருக்கு. அமிர்தா, எனக்கும் பிடிச்சிருக்கு. இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போய் நிப்போமே. நீ எப்படிங்க? என்னாச்சு அமிர்தா? அவனா? யாரு? யாரும் இல்ல, வா போலாம். அமிர்தா, வர வர உன் ஆட்டிடியூட் எதுவுமே சரியில்லை. நீ எவனையோ மனசுல நினைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. விட மாட்டேன் அமிர்தா, நீ எனக்கு தான். ஏல சதீஷ், உன்னை பார்க்க ஆல்வின் வந்திருக்கான். ஆல்வின் வந்திருக்கானா? ஆல்வின் யாரை பார்க்க வந்திருப்பான்? எதுக்கு வந்திருப்பான்? ஏ ஸ்வாதி, கண்டிப்பா ஆல்வினோட பார்க்க வருவான்னு சொன்ன பத்தியா வந்திருக்கான். போல, அவன் என்ன பார்க்க வந்திருக்க மாட்டான், உன்னதான் பார்க்க வந்திருப்பான். அவன் ஒண்ணுதான் பார்க்க வந்திருக்கான்னு நீ நம்ப மாட்டே தானே? இரு, நான் போய் ஆல்வின்ட்ட பேச்சு கொடுக்குறேன். அவன் அப்ப சொல்லுவான் அவன் ஒண்ணுதான் பார்க்க வந்திருக்கான்னு. என் ஃப்ரெண்டு பத்தி எனக்கு தெரியாதா? ஒருவேளை சதீஷ் சொன்ன மாதிரி என்னதான் பார்க்க வந்திருப்பானோ? நான் என்ன சின்ன தப்பா பண்ணி வச்சிருக்கேன்? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி வச்சிருக்கேன்? அவன் எப்படி என்ன பார்க்க வருவான்? என்னடா ஆல்வின், வீட்டு பக்கம் நீ போன் அடிச்சிருந்தா நம்ம கடைக்கு நான் வந்திருப்பேன்ல. ஏன்னா நான் ஒண்ணு பார்க்க வரல, நான் சுவாதியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்னது சுவாதி ஐயா? அப்ப என்ன பார்க்க வரலையா நீ? அவ்வளவுதான் பார்க்க வந்தியா? உனக்கு என்ன காது செவிடா போச்சா? இப்ப தானே சொன்னேன் நான் சுவாதியை தான் பார்க்க வந்தேன். நீ கேக்குதா? சுவாதியை தான் பார்க்க வந்திருக்காரு மாப்பிள்ள. முத்தாடுற பெண்ணுக்கும் முன்னுக்கும் பின்னுக்கும் கண்ணங்கள் புண்ணாகிற காயங்கள் உண்டாகிற வந்தேனே கொடு வச்சு 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 கொடு நச்சு 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 கொடு ரைட்டு. ஆமா, இப்ப ஏன் கத்துறா? யாருக்கு கேட்கணும்? கேட்க வேண்டியவங்களுக்கு கேட்டிருக்கோம். அம்மா, ஆல்வினுக்கு காப்பி எடுத்துட்டு வா. அம்மா வேண்டாம், நான் இப்பதான் குடிச்சிட்டு வந்தேன். என்னப்பா ஆல்வின், கடை திறக்கலையா? நேரத்துக்கு நீ கடையில தானப்பா இருப்ப? காலேஜ்ல போய் அட்மிஷன் வாங்க போயிருந்தேம்மா. இனிமேதான் போய் கடை திறக்கணும். காலேஜ்ல சீட்டு கிடைச்சிட்டாப்பா? சீட்டு கிடைச்சிட்டுமா?
இல்ல ஆல்வினு, அந்த காலேஜ்ல ஃபீஸ் ரொம்ப அதிகமாவே கேள்விப்பட்டேன். அந்த காலேஜ்ல போய் தங்கச்சி சேர்த்திருக்க, ஃபீஸ் கட்டிருவியங்க. ஆமாமா, ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான். என்ன பண்றது, அவ அந்த காலேஜ்ல தான் படிப்பேன்னு ஆசைப்படுறா. படிக்கட்டும், படிப்பு முக்கியம் தானம்மா. அப்புறம் ரெடி பண்ணி கட்ட வேண்டியதுதான். இப்படிதாம்மா, படிப்பு முக்கியம் சொல்லிட்டு சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கான் இவன் தங்கச்சிங்களுக்காக. இவன் ஒருத்தன் என் தங்கச்சிகளுக்கு செய்யாம நான் வேற யாருக்குள்ள செய்ய போறேன்? செய்யணும் தான், தங்கச்சிங்களுக்காக செய்யணும் தான். இருந்தாலும் நம்ம தகுதிக்கு மீறி உள்ள காலேஜ்ல சேர்த்தா பணத்துக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் பாத்தியா. ஒரு வருஷம் கட்டுறதப்பா காலேஜ் ஃபீஸ். அந்த பிள்ளைங்க படிச்சு முடிக்கிற விலைக்கு கட்டணும். நான் தான் என் பசங்களுக்கு கட்டியிருக்கேனப்பா, எனக்கு தெரியாதா? பாத்துக்கிடலாமா, அதுக்கு நீ கடவுள் வழி விட மாட்டாரா? அவரை நம்பி காலத்துல சேர்த்துட்டேன், நல்ல வழியை காட்டுவாரு. இது எருமாடு இன்னும் குளிச்சே முடிக்கல, இவனை கூட்டிட்டு போறதுக்காக வந்த? இல்லம்மா, இவனை பார்க்க வரல, நான் சுவாதிய பார்க்கலான்னு தான் வந்தேன். சுவாதியா? அவளை எதுக்குப்பா பார்க்க வந்த ஆல்வின்? தங்கச்சிக்கு அட்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேன்னா அப்போ வழியில பானிபூரி கடையே பார்த்தேன். சரி, ராதா ஆசைப்பட்டு கேட்டா, அவளுக்கும் வாங்கி கொடுத்தேன். அதனால சுவாதி பானிபூரினா விரும்பி சாப்பிடுவாள்ல, அவ ஞாபகம் வந்துச்சு, அவளுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன், கொடுத்துட்டு போலாம் நீ. ஐயோ ஆல்வின் எனக்கு பிடிச்ச பானிபூரி வாங்கிட்டு வந்திருக்கான். அப்போ ஆல்வினுக்கு என் மேல கோவம் இல்ல. ஆமாமா, இதோ அடிப்புடிச்ச மாதிரி வாழ வருதுல, பால் தான் அடுப்புல வச்சிங்களா? பாலை அடுப்புல வச்சனா? நீ ஆல்வினுக்கு காப்பி போடுன்னு சொன்னா பாலை அடுப்புல வைக்காத மாதிரியே இருக்கு. வச்சனா? சரி, ஏமா இங்க இருந்தே உளறிட்டு இருக்கீங்க? கிச்சன் என்ன லண்டன்லயா இருக்கு? இங்கதானே இருக்கு, ஒரு எட்டு போய் பாருங்க. சுவாதி இருக்காளா இல்லையா? சவுண்டியே காணும். அவ எங்க போறா? ரூம்ல தான் இருக்கா. சதீஷ், இந்த பானிபுரிய சுவாதிட்ட கொடுத்துருத்தியா? ஐயா, நான் பாத்ரூம்ல இருந்தேன், நீ கூப்பிட்டு வந்தா அரைங்குறியமா ஓடி வந்தேன். இந்த கையெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா, நீயே கூப்பிட்டு கொடுத்துறேன். ஐயா, அப்ப பாத்ரூம்ல இருந்து தான் ஓடி வந்தியா? அதான் நீ கிட்ட வந்தோடனே ஒரு கப்பு ஓட அடிச்சிச்சு. இல்ல அடிக்கல, மூக்கே இல்லாதவனுக்கு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, சரி அது மறந்துட்டு ஏதோ ஒரு வாடை அடிக்குமா, அந்த கதையால இருக்கும் கதை. சுவாதி, ஏ மின்னல், உன்னதான் கூப்பிடுறான், நீ வாரியா இல்லாட்டி பானிபுரிய நானே அமுக்கிறவா? வாராலாம். ஆல்வின் எதுக்கு கூப்பிட்ட? அது உனக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும்ல, அத வெளியில பார்த்தேன், அதான் வாங்கிட்டு வந்தேன். இந்தா. எனக்கா ஆல்வின் வாங்கிட்டு வந்தா? உனக்கு வாங்கிட்டு வரலையா? எனக்கு தான் வாங்கிட்டு வந்தானா? ஆளிய மூஞ்சி பாரு, அதான் அவன் சொல்லிட்டு இருக்கான்ல, உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன்னு. அப்புறம் எதுக்கு கேள்வி? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆல்வின். பரவாயில்ல, சாப்பிடு. அம்மா சுவாதி, பவுடர் டப்பால பவுடர் இருக்கா இல்லையா? அது இல்லம்மா, கொஞ்சோண்டு தான் இருக்கும். அதானே, டப்பால பவுடர் எப்படி இருக்கும்? அதான் எல்லா பவுடரும் மூஞ்சில தானே இருக்கு. ஏன் மூஞ்சில நல்ல பவுடர் ஆவிட்டு எங்கேயாவது ஆட போறியா? ஸ்வாதி, ஆல்வின் உன்னை பார்த்து அழகா இருக்கணும்னு சொல்றதுக்காக தானே இவ்வளவு பவுடரை மூஞ்சில தட்டிட்டு வந்த. ஆனா இப்ப ஒண்ணு பாக்க அடி பேய் மாதிரி இருக்க. உன்னை பார்த்தா ஆல்வினுக்கு ஹீரோனி மாதிரி தான் தெரிய மாட்டேன், காமெடியா தான் தெரியும். போ சதீஷ், நான் கிளம்புறேன், நீ குளிச்சுட்டு சீக்கிரம் கடைக்கு வந்து சேரு. சரியில்ல. சுவாதி, பவுடரை கொஞ்சம் கம்மியா போடு, உன் முகத்தை பார்க்க முடியல. சரி விடு, ஏதோ ஒரு ஆர்வத்துல போட்டுட்ட, புரியுது. சரி, பானிபூரி போய் பிளேட்ல எடுத்து வை, சாப்பிட்டுட்டு நான் கடை கிளம்புறேன். எனக்கு மட்டும் தான் வேண்டாம், உனக்கு தரமாட்டேனே. சுருட்ட மண்டை, எனக்கு பாதி தரலன்னு வச்சுக்கோ, மூஞ்சி அடிச்சு உடச்சு கொடுப்பேன். என் ஃப்ரெண்டு தானே வாங்கிட்டு வந்திருப்பான், அவன் எனக்கும் சேர்த்தாப்புலதான் வாங்கிட்டு வந்துருவான். உடவை செய்யற உன்கிட்ட இந்த பானிபூரி இன்னைக்கு வாங்கி திங்காம விட மாட்டேன் பாரு. இல்ல பையன் இந்த ஆல்வின், ஆனா அவனுக்கு நீ ஒன்னும் சேர்த்து வைக்க மாட்டேக்கானே. நாளைக்கு அவனை நம்பி ஒரு பொண்ணு வரமே, கையில கொஞ்சம் காசு இருந்தாதானே அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். பாதியே அந்த பையனுக்கு கட்டி கொடுத்தா நல்லா பாத்துக்குவான். ஆனா அவன் தங்கச்சின்னு அலையிறானே, அதால பிரச்சனை வந்துடக்கூடாத. சரி, பாத்துக்கலாம். என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே நிமிர்ந்து கூட பார்த்தது இல்ல. காதல்னு சொன்னாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவ என் கையை தொட்ட அந்த ஒரு செகண்ட் இது வரைக்கும் யாருக்குமே திறக்காத என் இதே கதவு அவளுக்காக திறந்திருக்கு. ஏன் ஏன்
இந்த இந்த ஃபீலிங் பேரு காதலா இல்ல வேற எதுமா? அவ தொட்டது இந்த கையதான், ஆனா ஷாக் அடிச்சது என் இதயத்துக்கு. அவ கைக்கு அவ்வளவு பவரா? இதுவரையும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த ஒரு எண்ணமும் வந்ததே இல்ல. ஒன்லி பிசினஸ் 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 மட்டும் இருந்தவன். ஆனா இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி என் லைஃப் பார்ட்னரா வந்தா நல்லா இருக்கும்னு மனசு சொல்லுது. அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குமா? அது எப்படி அஜய பிடிக்காம போவோம்? இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கூட 1000 பொண்ணுங்க கியூல ரெடியா இருக்காங்க. ஆனா இந்த அஜய்க்கு பிடிச்ச ஒரே தேவதை அந்த தேவதை மட்டும்தான். அந்த தேவதை எனக்கு தான். இமைக்காத பெண்களும் எனக்காக வேண்டி உனை கண்டு ரசித்தேனே. முதல் மொத்தம் வந்ததும் இதழ் மொத்தம் இருந்ததும் அதை எண்ணி நினைத்தேனே. பூங்காற்றே சுத்தப் போகாதே, இனி நான் இங்கு மழைச்சாரல் போவாய். ஏய் மச்சான், இதான் அந்த பொண்ணோட வீடா? இதாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது நினைக்கிறியா? டேய் என்னடா சொல்ற? அப்ப இந்த பொண்ணோட வீடு இதான்னு கன்ஃபார்மா தெரியாத உனக்கு? ஹாஸ்பிட்டல் ரிசப்ஷன்ல இந்த வீட்டு அட்ரஸ் தான்டா கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துதான் நான் வந்தேன். எனக்கு நம்ம இந்த வீடா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மச்சான் நீ பண்றதுலாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு சொல்லிட்டேன். நம்ம ஒரு டாக்டர்டா, இப்படி ஒரு பேஷண்ட் வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறதுலாம் நல்லாவா இருக்கு சொல்லு? பேசண்டா லூசு மண்டைய வச்சு கொடுத்துக்குவேன். அவ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. சரி உடம்புக்கு முடியாம இருந்தால நல்லா இருக்கலாம் நீ பாக்கலான்னு வந்தா. அதுக்குன்னு இப்படி அடுத்தவங்கள்ட்ட முன்னாடி வந்து நிக்கிறதுலாம் நல்லாவா இருக்கு? இந்த ஏரியாவை பார்த்தா வேற ஒரு மாதிரி இருக்கு. நம்ம மட்டும் யாருக்குன்னே அது மாட்டலன்னு வச்சுக்கோ, புடிச்சு தருமடி கொடுத்துருவாங்க. கத்தாத சிவா, நீ கத்துறத கேட்டா எல்லாரும் வந்துருவாங்க போல இருக்கு. மச்சான் எவ்வளவு நேரம் மச்சான் இப்படியே நின்னுக்கிட்டே இருக்கிறதுக்கு? நீ இந்த வீட்டையே சுத்தி சுத்தி பாக்குற. நீ இந்த வீட்டை பார்க்க வந்தியா இல்ல இந்த பொண்ணை பார்க்க வந்தியா? அத்ததடா அவன் அண்ணன் வேற உள்ள இருந்துட போறான். அவன் மட்டும் என்ன பார்த்தா நான் செத்தேன்டா. அதான் உள்ளுக்குள்ள இவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு துணிச்சல அந்த பொண்ணு பார்க்க வந்த? இன்னைக்காவது ஒரு நாள் எதாச்சும் அந்த பொண்ணை பார்த்தா நல்லா இருக்கேன்னு கேட்டா முடிஞ்சு போச்சு. கேட்கலாம் தான், இருந்தாலும் 2 நாள் ஆயிட்டு அந்த பொண்ணை நான் எங்கேயும் பார்க்கல. சரி பார்த்துட்டு போலானே வந்தேன். ஆமா, இந்த பொண்ணை பார்த்து 2 நாள்ல ஆச்சு. ஆனா நம்ம 10 வருஷம் ஆன மாதிரி தான் ஃபீல் பண்ணுவ. இந்த ஃபீலிங்க்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்லி முடிச்சிருவேன். வேற சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. ஆனா ஒருட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா அந்த பொண்ணை வேற காணும். மச்சான் இப்படியே நின்று இருந்தா டைம் தாண்டா போகுது. ஒண்ணு கதவை தட்டி உள்ள போய் அந்த பொண்ணை பாரு, இல்லாட்டி எங்கேயாவது விண்டோ இருக்கான்னு பாரு. விண்டோல அந்த பொண்ணை பார்த்தா உனக்கு போதும் இல்ல, கிளம்பிடலாம் மச்சான். அதான் தப்பு இல்லையா? சடனா உள்ள போனா யாருன்னு கேட்பாங்க. அப்புறம் நம்மளால அந்த பொண்ணுக்கு எதுவும் பிரச்சனை வந்துட போகுதுடா. சரி அப்புறம் இனியே வெளியே நின்று என்ன பண்ண போற? வீட்டுக்காவது போலாம் வா. ஒரு தடவை அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு தெரிஞ்சா போதும்டா, அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடலாம். ஆமா அப்படியே பதறு. உன் மூஞ்ச பார்த்தாலே நல்லா தெரியுது 2 நாளா நல்லா தூங்காத மாதிரி. அந்த பொண்ணையே தான் நினைச்சிட்டு இருந்தியோ? இப்படிலாம் இல்ல, நீயா கற்பனை பண்ணாத. ஏய் மச்சான், அவங்க அண்ணன் உன்னை ஏற்கனவே பார்த்து பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னேன். இப்போ திரும்பியும் பார்த்து அதனால எதுவும் பிரச்சனை வந்துட போதுடா. நம்ம கிளம்புவோமா? கிளம்பலாம். ஆனா ஒரு ஐடியா, நீ பண்றியா? ரைட்டு, என்ன ஏதோ பிரச்சனையில மாட்டி விட போறது மட்டும் தெரியுது. சரி என்ன சொல்லு? ஏய் சிவா, நீ போய் அவங்க டோரை தட்டு. கதவை யார் திறக்கிறான்னு பாரு. உங்க அண்ணன் திறந்தான்னா யார் நீன்னு கேட்டா நான் இபி ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கேன்னு சொல்லிரு. இல்ல மத்த அந்த பொண்ணு திறந்துச்சுன்னா உனக்கு அந்த பொண்ணை தெரியும்ல? தெரியும். அந்த பொண்ணு திறந்தா என்ன கூப்பிடுடா. எனக்கு ஏதாச்சும் சிக்னல் கொடு, நான் வந்துருக்கேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த டாக்டருக்கு படிச்சா, ஆனா நீ என்ன ஒரு இபி பில் குறிக்கிறவனா ஆக்கிட்ட, அப்படித்தானே? நல்லா வருவ மச்சான், நல்லா வருவ. இந்த பொண்ணை பார்க்க எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறான் இவன். ஆனா கேட்டா ஒரு புண்ணாக்கம் இல்ல அவனாக்கம் இல்லன்னு சமாளிப்பான். இத நான் நம்பணுமாங்க? ஐயோ, அவங்க அண்ணனை பார்க்க வேற டெரரா இருப்பான். அவன் தங்கச்சியை பார்க்க தூதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா வெளுத்து வாங்கிடுவானே. மச்சான் எந்த பிரச்சனை வந்தாலும் என்னை விட்டுட்டு போயிடாதடா. ஓகே ஓகே, நீ போய் கதவை தட்டு. தட்டுறேன்